சென்னை வேளச்சேரி பகுதியில் உள்ள ஏரிகள் தூர்வாரப்படாமல் குப்பை மேடாக இருந்தது குறித்து நமது நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியில் செய்தி வெளியிடப்பட்ட நிலையில் குப்பைகளை அகற்றும் பணியில் மாநகராட்சி நிர்வாகம் ஈடுபட்டுள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் அன்பழகன் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது காணலாம். வேளச்சேரி பகுதியை பொறுத்தவரை வேளச்சேரி ஏரி ஒருபுறம் தூய்மையாக வைத்திருந்தார்கள். அதற்கு எதிர்புறம் உள்ள திரௌபதி அம்மன் கோவில் தெருவில் இருக்கக்கூடிய அந்த ஏரி தூர்வாரப்படாமல் இருந்தது. குறிப்பாக குப்பைகள் அதிகமாக காணப்பட்டிருந்தது. இது குறித்து நாம் நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியில் செய்தி வெளியிட்டிருந்தோம். உடனடியாக அப்புறப்படுத்தும் பணியில் மாநகராட்சி ஈடுபட்டது. ஏனென்றால் நீர்வளத்துறைக்கு சொந்தமானது. ஆனாலும் மாநகராட்சி நாம் சொன்னவுடன் மாநகராட்சியை தற்பொழுது தூய்மைப்படுத்தி வருகிறார்கள். நேற்று நம்மிடமே இந்த பிரச்சனைகளை சொன்ன பொதுமக்கள் நம்மிடம் இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்போம். கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதங்களாக ஒரு குப்பை சேறு சகதியாக இருந்த இடம். நியூஸ் 7 செய்தி ஒரே நாள் நீங்கள் கேட்டு அடுத்த நாளே கார்பரேஷன் உடனடியாக நடவடிக்கை எடுத்து கிட்டத்தட்ட முக்கால்வாசி குப்பைகள்லாம் அகற்றியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் இருக்குது, இன்னும் க்ளீன் பண்ணி தான் இருக்காங்க, சுத்தம் பண்ணுறாங்க. இன்றைக்கி இல்லை நாளைக்குள்ளே அது எல்லாமே சுத்தமாக க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துருவாங்க, தூய்மைப்படுத்திடுவாங்க. இப்போ நேற்று கூட நீங்கள் சொல்லும் பொழுது சொன்னீங்க, அந்த நிறைய அந்த உள்ள இறந்த விலங்குலாம் கிடந்தது. ஆமாம், இப்போ எப்படி இருக்குது? நீங்கள் க்ளீனாக இருக்குது சார். நீங்கள் 2 நாளைக்கு முன்னாடி வந்தீங்க, நியூஸ் போட்டிங்க. இப்போ சுத்தமாக எடுத்திருக்காங்க. இன்னும் நிறையா எடுக்க வேண்டியது இருக்குது. அந்த சைட்லாம் நிறையா இருக்குது. இன்னும் குப்பை சுத்தமாக க்ளீன் பண்ண வேண்டியது. இனிமேல் சுத்தமாக வச்சுக்கணும் பொதுமக்களும். இதை நிறைய குப்பை போடுறாங்க. அதை பொதுமக்களுக்கு அது விழிப்புணர்வு இல்லை. அது இன்னும் சுத்தமாக அதை வச்சு இன்னும் நீட்டாக பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்குண்ணா. அந்த கொசு தொல்லை இல்லாமல் இருக்குது. ரொம்ப தண்ணி இருக்குது. இது ஒரு அடப்பு, ஒரு செவ்வறு மாதிரி போட்டு பண்ணணும். சின்ன சின்ன பசங்க விளாட்றாங்க, வெளியே அப்படியே விளாட்றாங்க. அப்படியே மழை கொஞ்சம் ஒரு நாள் பெஞ்சாலே தண்ணி அப்படியே தேங்கி வந்துடுவாங்க. இது என்ன மாநகராட்சி என்ன பண்ணணும்னா சுற்றி இங்கே ஒரு செவ்வறு, தடுப்பு செவ்வறு போட்டு அங்கங்கே டஸ்ட் பண்ணி இங்கே என்ன பண்ணுறாங்க, குப்பையை எடுத்து அப்படியே இதில் போகிறாங்க ஏரியில். இவங்களும் 2 மணி வராங்க, க்ளீன் பண்ணுறாங்க, இதை எதாவது பண்ணிட்டுறாங்க. தவிர இங்கே ஒரு டஸ்ட்பின் வைக்க மாட்டாங்க. வச்சாலும் என்ன பண்ணுறாங்க, இங்கே முனையில் டஸ்ட்பின் 2 பின் வச்சுருக்காங்க, வராமல் போட மாட்டாங்க. என்ன பண்ண செய்ய தூக்கி அப்படி ஏரியில் போட்டுறாங்க. இப்போ நாங்கள் இவர் சொன்ன மாதிரி நேற்று ஒரு செய்தி எடுத்து அப்படியே போடுறதுன்னு ஒரு விஷயம். உடனே எடுத்து கிளியர் பண்ணதை பற்றி இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறோம். இன்னும் டஸ்ட்பின் இந்த சேஃப்டிலாம் இன்னும் நிறையா வேணும். இங்கே ரோடு சரியில்லை, ரோடு போடணும். அதுக்கப்புறம் டஸ்ட்பின் வைக்கணும். அப்புறம் இது சின்ன பசங்களாம் இங்கே நிறைய பேர் போகிறாங்க வராங்க. பாதுகாப்புக்காக ஒரு வேலி. குறிப்பாக இந்த பகுதியுடைய மக்கள் இன்னுமே ஒரு கோரிக்கையை நம்மிடம் வைத்துள்ளார்கள். பொதுவாக இந்த வழியும் அதிகமான வீடுகள் இருக்கிறனால இந்த சாலையை சரி செய்ய வேண்டும் சொல்லியிருக்காங்க. எப்படி நாம் ஏரியை சரி செய்து கொடுத்தோமோ, ஏரியை தூர்வார வைத்தோமோ, அதே போல் கண்டிப்பாக இந்த சாலை வசதியை கண்டிப்பாக இவர்களுடைய வேண்டுகோளை கேட்டு மாநகராட்சி நிர்வாகத்திடம் சொல்லுவோம். கண்டிப்பாக மாநகராட்சி செய்யும் என்ற நம்பிக்கையில் நாமும் இருப்போம். ஒளிபரப்பு பரசுடன் அன்பழகன்.